அமெரிக்காவைச் சேர்ந்த அறிஞரும் உனக்குள் ஒரு மகத்துவம் ஒளிந்துள்ளது என்ற போற்றுதலுக்கு சொந்தக்காரருமான லெஸ் பிரவுனை இந்த அளவுக்கு மாற்றியது அவரது பள்ளி ஆசிரியர் ஒருவரின் வார்த்தைகளே. அவர் கருப்பினத்தவர், மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இரட்டையருள் ஒருவர். பள்ளி பருவத்தில் அவருக்கு சரியாக படிப்பு ஏறவில்லை. ஆனால் அவரது உடன் பிறந்த சகோதரன் படிப்பில் கெட்டிக்காரனாக இருந்தான். இவர் படிப்பில் பின்தங்கி இருந்ததால் மந்த புத்தியுள்ளவர், மனநிலை சரியில்லாதவர் போன்ற பட்ட பெயர்களை பெற்றார். இதனால் அதிகமான தாழ்வு மனப்பான்மை அவருக்குள் வளர்ந்தது. அவருக்கு கற்பித்த பல ஆசிரியர்கள் இதையே கூறி 6ஆம் வகுப்பில் இருந்து அவரை 5ஆம் வகுப்பிற்கு அனுப்பிவிட்டனர். ஒரு முறை ஒரு புதிய ஆசிரியர் அந்த வகுப்புக்கு வந்தார். அவர் கரும்பலகையில் ஒரு கணக்கை எழுதி அதை போடச் சொல்லி பிரவுனை அழைத்தார். பிரவுன் அவரிடம், நான் மந்த புத்தியுடையவன், படிப்பு எனக்கு வராது என்று மற்றவர்கள் தன்னை குறித்து பேசிய கணிப்புகளை கூறினார். ஆனால் அந்த ஆசிரியர், மீண்டும் ஒரு முறை இப்படி பேசாதே, மற்றவர்கள் உன்னை குறித்து பேசுவதை நீ ஏன் உனக்குள் புகுத்தி கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிறாய்? அவர்கள் கூறினால் அது அவர்கள் உன்னை பற்றி வைத்திருக்கும் எண்ணம், அது உன்னை ஏன் பாதிக்க வேண்டும்? உன் திறமையை, உனக்கு தெரிந்ததை நீ வெளிப்படுத்து என்று கூறி கரும்பலகையில் அவரை கணக்கை போடச் செய்தார். அவரும் தனது திறமையை வெளிப்படுத்தினார். அனைவரும் ஆச்சரியப்படும் விதமாக அதை சரியாக போட்டு முடித்தார். அன்றிலிருந்து அவரின் வாழ்வு மாறியது. அந்த ஆசிரியரின் வார்த்தைகள் அவர் வாழ்வின் தாரக மந்திரமாகி இறுதியில் யாரும் எட்ட இயலாத உயரத்தை எட்டி உலகம் புகழும் அறிஞராக, மேதையாக உயர்ந்தார். எனவே நாமும் மற்றவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்போது இறை ஆசீர் நமக்கு நிறைவாக கிடைக்கும்.